ஆக ஆர்சிபி சின்னசாமி என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருது டர்ஃப் விக்கெட். டர்ஃப் விக்கெட் என்றால் முதலில் பேட்டிங் செய்யும் டீம் 250, 270 என அடிக்கும் ஸ்கோர்களை தான் நாம் பார்க்க முடியும். டாஸ் வென்ற ஆர்சிபியின் கேப்டன் ரஜத் படிதர் தெளிவாக நாங்கள் போலிங் செய்தார். அடுத்து வந்த போலர்ஸ் ஆன ஆசிக் சலாம், ஏசல்வுட், புவனேஸ்வர் குமார் பயங்கரமான போலிங்கை காட்டியுள்ளனர். அதன் குர்னால் பாண்டியா மற்றும் சுயா சர்மா இவர்கள் 2 பேரும் தலா விக்கெட் எடுக்கவில்லை என்றால் மன்னிக்கவும், சுயா சர்மா விக்கெட் எடுக்கவில்லை என்றாலும் நல்ல எக்கானமியில் போல் செய்துள்ளார். ஆனால் குர்னால் பாண்டியாவோ விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார். ரொம்ப சந்தோஷம். 146 எனும் இலக்கை செய்து டேபிள் டாப்பர் ஆகியுள்ளோம். இன்னும் 3 மேட்சுகளை நாங்கள் வென்றால் போதும், நாங்கள் பிளேஸ் ஆஃபில் குவாலிஃபை ஆகிவிடுவோம் என்பதை பெருமையாக கூறிக்கொள்கிறேன். எனவே ஹேட்டர்ஸ் மேலும் மேலும் பெருகிக் கொண்டுள்ளனர். 2வது டிராஃபி எடுத்ததும் உலகமே எங்கள் ஹேட்டர் ஆனாலும் ஆச்சரியமில்லை. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சிபி பர்ஃபார்மன்ஸ் மேட்ச் பை மேட்ச் பெருகிக் கொண்டுதான் போகிறது, இறங்கவில்லை. டவுன்ஃபால் என்பது 2024 வரையும் தான், அது மேல் இல்லை என்று எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் சரி, விராட் கோலியும் சரி, ஆர்சிபி ஃபேன்ஸும் சரி கூறியுள்ளனர். நன்றி.